ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன காரை ட்ரை பண்ணுறோன்னா Hyundai Creta டீசல் மேனுவல். இது வந்து SX4 வேரியண்ட். ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDA டீசல் இன்ஜின். இந்த இன்ஜினை வந்து Hyundai Venue, Verna, Alcazar அண்ட் கியாவில் Sonet அண்ட் செல்டோஸோட ஷேர் பண்ணுறாங்க. இன்ஜின் வந்து ரொம்பவே ரிஃபைன்ட் அண்ட் சைலண்ட்டாக இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஹூடு வந்து மற்ற Hyundai காசில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் வைஸ் வந்து கார் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கறத விட நேரில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹெட்லைட்ஸ்க்கு வந்து LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட்லைட்ஸை சுற்றி வந்து LED DRL இருக்குது. இந்த ஹெட்லைட்ஸ் வந்து கியா செல்டோஸோட ஹெட்லைட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப நைட் டைமில் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கீழே வந்து ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் வந்து LED கிடையாது, இது வந்து ஹேலஜன். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஏர் வெண்ட் வந்து ஃபங்க்ஷனல். இங்கே வந்து ட்வின் ஹூக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய க்ரோம் கிரில் கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டரில் வந்து Hyundai லோகோ இருக்குது. ஒரு சில ஆங்கிளிருந்து பார்க்குறப்ப கார் வந்து பார்க்குறதுக்கு மினி பேராசைடு மாதிரி இருக்குது. கீழே ஃபாக் லேம்புக்கு பக்கத்தில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் இங்கேயும் வந்து இண்டிகேட்டருக்கு LED கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 215/60R17. இது வந்து டூயல் டோன் டைமண்ட் கட் அலாய்ஸ் அண்ட் அலாய்வில் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. வீலை சுற்றி வந்து வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. காரை சுற்றியுமே வந்து இந்த பிளாக் கலர் பாடி கிளாடிங் ரன் ஆகுது. ஏ பில்லரில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் சைடு மிரரில் வந்து இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. மிரருக்கு கீழே வந்து படில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் வந்து லைட்டை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணும். பி பில்லர்லேயுமே வந்து பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் ஃபினிஷ் வரும். இந்த ஃபினிஷ் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இருக்குது. சைட்லேருந்து பார்த்தோம்னா இந்த கார் வந்து 4.3 மீட்டர்ஸ் இன் லென்த் அண்ட் வீல் பேஸ் மட்டுமே வந்து மோர் தென் 2.6 மீட்டர்ஸ். ரியர் டயர் சைஸ் வந்து ஃப்ரண்ட் டயரோட சைஸே தான் அண்ட் இங்கே பிரேக்ஸ் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. தம்ஸ் அப் ஃபார் தட். மேலே வந்து சாஃப்ட்வேர் ஆண்டனா அண்ட் லார்ஜ் பெனரோமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரூஃப் ரேல் வந்து இருக்குது. ஹவவர் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க, காசன் டு நாட் லோடு. நெக்ஸ்ட் நம்ம ரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியர் டெய்லைட்டோட டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸோட டிசைனை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவவர் அல்காசாரில் வந்து இந்த டிசைனை வந்து விட்டுட்டு வேறு டிசைனுக்கு போயிட்டாங்க. மேலே வந்து ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லரோட எண்டிங்கில் வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ரியர் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க அண்ட் லேம்பை சுற்றி வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லைட் வந்து ஹெட்லைட்டை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு டெய்லைட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளாசி பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து Hyundai லோகோ அண்ட் அதுக்கு கீழே வந்து Creta அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் அண்ட் இங்கே வந்து SX அப்படிங்கிறக்கான பேட்ஜிங் இருக்குது. கீழே வந்து ரிவர்ஸ் லைட், பக்கத்துலேயே வந்து ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் மேலே வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்கிட் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. காரோட உண்மையான எக்ஸாஸ்ட் வந்து கீழே ஹைட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூட் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்க அல்ட்ராமேக்னெட்டிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். பூட் சைஸ் வந்து 433 லிட்டர்ஸ். இது வந்து ஒரு டீசன்ட் சைஸ் பூட். இந்த சைடு வந்து லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான சப் ஊஃபர் இருக்குது. ரியர் சீட்டை வந்து 60/40 ஸ்பிட்டாக ஃபோல்டு பண்ணி பூட் கேரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ரியர் பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பேர் வீல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பேர் வீல் வந்து அலாய் வீல் கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து ஸ்மால் சைஸ் டயர். பட் இந்த கம்பார்ட்மெண்ட்டோட பேக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து வார்னிங் ட்ரையாங்கிள் அண்ட் டூல் கிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து ஃபேமிலி ட்ரிப் போகிறப்ப லக்கேஜ் வைக்கிறதுக்கு இந்த பூட் வந்து ஓகேவாக இருக்கும். பூட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் டெயில் ஆப்ஷன் தரல, தந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோர் ஹேண்டில் வந்து க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. டோர் பேடில் வந்து லார்ஜ் சைஸ் பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேலே வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் இருக்குது.
பாட்டில் ஹோல்டர் வந்து நல்லா சேவ் பண்ணியிருக்காங்க. டோர் பேடில் வந்து லெதர் மெட்டீரியல் இருக்குது. இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இங்கே வந்து பவர் விண்டோக்கான கண்ட்ரோல் அண்ட் மேலே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. ரியர் விண்டோஸ்க்கு வந்து உங்களுக்கு சன் பிளைண்ட் கொடுத்துருக்காங்க. சன் பிளைண்டை வந்து நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரியர் சீட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்டுக்கு தேவையான ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது. சென்டரில் வந்து ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட்டில் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ரியர் ஹெட்ரெஸ்ட்டுக்கு வந்து சாஃப்ட் பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பென்ஸ் எஸ் கிளாஸை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பை தி வே அது வந்து ஆப்ஷனல் அப்கீப்மெண்ட்டில் வரும், ஸ்டாண்டர்டு கிடையாது. லெஃப்ட் சைடில் மேலே வந்து டோர் ஹேண்டில் எல்லாம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. லைட்ஸ் வந்து எல்இடி. சென்டரில் வந்து மேசிவ் பெனரோமிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயுமே வந்து டோர் ஹேண்டில் எல்லாம் லைட்டுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து 6 ஏர் பேக் இருக்குது. இங்கே வந்து ஏர் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் இருக்குது. அதில் வந்து ஏரோட ஏக்யூஎல் லெவல் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஏசி வெண்ட்டை சுற்றி வந்து பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. கீழே வந்து யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கீழே ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். 3 பீப்புளுக்கு அதுக்கு கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடி வந்து மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க 2 சைட்லேயுமே. நான் வந்து 6 ஃபுட் டால். எனக்கு வந்து லெக் ரூம் வந்து நிறையாவே இருக்குது. ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு செட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரைவ் சப்போர்ட் வந்து எபோ ஆவரேஜ் அண்ட் ஹெட் ரூம் வந்து நிறையாவே இருக்குது. நாட் அன் இஷ்யூ. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு போய் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் ஹேண்டில் வந்து ரெக்வசன்ஸாக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் டோர் பேடில் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. மேலே வந்து போஸ் ஆடியோ சிஸ்டம்க்கான ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அண்டு மேலே வந்து அவுட் சைட் ஏர்வியூ மிரருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ், பக்கத்தில் வந்து பவர் விண்டோவுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டோர் பேடில் வந்து லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து டெடிக்கேட்டடாக லார்ஜ் சைஸ் டெட் பெடல், பக்கத்துலேயே வந்து கிளச், பிரேக் அண்டு ஆக்சிலேட்டருக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. மேலே வந்து ஃபியூஸ் பாக்ஸ், இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன், அதுக்கு பக்கத்தில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. கீழே வந்து ஃபியூல் டேங்க் அண்டு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான லிவர் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்டு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏர் பேக் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏர் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் சீட்டை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே வந்து டோர் ஹேண்டில் அண்ட் சன்வைசரில் வந்து உங்களுக்கு மிரருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. சென்டரில் வந்து ரீடிங் லைட்ஸ் இருக்குது. இங்கிருந்தே நீங்கள் பின்னாடி இருக்க லைட்டையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் பக்கத்துலேயே வந்து சன்கிளாஸ் வைக்கிறதுக்கு தேவையான சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ டிம்மிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் இருக்குது. இதில் வந்து SOS, ஸ்டவ்விங் அண்ட் அதர் ப்ளூலிங் ஃபியூச்சருக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிரைவர் சைடு இருக்க சன்வைசரில் வந்து மிரருக்கான பிளேஸ்மெண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக டோல் ரிசர்வ் வைக்கிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட்டை சுற்றி வந்து க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டில் இருக்க பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ஃபுல்லாகவே ஹாட் பிளாஸ்டிக் தான். பட் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி அப்பீலாக இருக்குது. க்ளோ பாக்ஸ் வந்து லார்ஜ் சைஸ் க்ளோ பாக்ஸ் அண்ட் இதில் வந்து கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கியா செல்டோஸில் இருக்க மாதிரி அதே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வால்யூம்க்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் கியா செல்டோஸில் வந்து ஃபிசிக்கல் பட்டன் கிடையாது. இதில் வந்து இன்பில்டு நேவிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. மேப்போட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ளூயிட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். இதில் வந்து ஏர் பியூரிஃபையர் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏரோட ஏக்யூஎல் லெவலில் வந்து நீங்கள் இங்கே டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். இங்கிருந்தே நீங்கள் ஏர் பியூரிஃபையர் ஆன் ஆஃப் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். ரியரில் இருக்க டிஸ்பிளேயுமே வந்து நீங்கள் இங்கிருந்தே ஆஃப் இல்லாட்டி ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ளூ லிங்க் ஸ்மார்ட் கனெக்ட் ஃபியூச்சர் இருக்குது. இது மூலமா நீங்கள் காரோட டேட்டாவை மொபைல் ஃபோன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் காரோட ஸ்டேட்டஸ், சர்வீஸ் டேட்டா அப்படின்னு டோட்டலாக 54 ப்ளூ லிங்க் ஃபியூச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த போஸ் ஆடியோ சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கீழே வந்து ஹசா லைட் ஸ்விட்ச் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஏசிக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃபாகர் ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் அண்ட் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் பேட் இருக்குது. இங்கே வந்து ஃப்ரண்ட் சீட்டோட வென்டிலேட்டர் சீட் ஃபங்க்ஷனுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட் சீட் ரெண்டுக்குமே இருக்குது. இங்கே வந்து DRVMக்கு தேவையான பட்டன் இருக்குது. அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கியர் வந்து நீங்கள் கியரில் ஸ்டார்ட் பண்ணணும்.
அப்படி பண்ணீங்க அப்படின்னா காரோட ரிவர்ஸ் கேமராவை எனேபிள் பண்ணி இங்கே டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் காரை டிரைவ் பண்ணுறப்ப பின்னாடி என்னென்ன வருது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இதில் வந்து எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 6 ஸ்பீட் மேனுவலுக்கு தேவையான கியர் நாப் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கிங் பிரேக் பட்டன் இருக்குது. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் கீ வைக்கிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. சென்டரில் வந்து ஆர்ம் ரெஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு டீசென்ட் சைஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸ்டேரிங் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து டீகட் ஸ்டேரிங் அண்ட் கீழே வந்து ஃப்ளாட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கில் ரைட் சைடில் வந்து எம்இடியை டாகிள் பண்ணுறதுக்கு தேவையான பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எம்இடியை டாகிள் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு தேவையான பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்போசிட் சைடில் வந்து மீடியா, கால் அண்டு வால்யூமுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ரைட் சைடு இருக்க லிவரில் வந்து இண்டிகேட்டர் அண்டு ஹெட்லைட்ஸ்க்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து ஃப்ரண்ட் அண்டு ரியர் வைப்பருக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அனலாக் டிஜிட்டல் யூனிட், லெஃப்ட்டில் வந்து அனலாக் டாக்கோமீட்டர் அண்ட் ரைட் சைடில் வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் மீட்டர் இருக்குது. சென்டரில் வந்து டிஜிட்டலில் ஸ்பீடோமீட்டர் அண்டு எம்ஐடி இருக்குது. எம்ஐடியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் லோடாக இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் ஃபியூல், காம்பஸ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் லோடாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் வந்து அடாப்டிவ் கைட்லைன்ஸ். சன்ரூஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். சன்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இது வந்து லார்ஜ் சைஸ் சன்ரூஃப். எகெயின் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னுமே ஓப்பன் ஆகும். தென் சன்ரூஃபை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து சேம் பட்டனை ஆப்போசிட் சைட் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு சன் பிளைண்டுக்கு அண்ட் சன்ரூஃப் ரெண்டுக்குமே தனித்தனியாக ஆப்ஷன் கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே பட்டன். மற்ற காசில் எல்லாமே தனித்தனி ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கார் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜின். இது வந்து 4 வால்வ்ஸ் per சிலிண்டர் அண்ட் டிஓஹெச் யூனிட். இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக 113 ஹெச்பி அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேட்டர் டு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஃபியூச்சரைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த காரில் வந்து 6 ஏர்பேக், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வென்டிலேட்டர் சீட்ஸ், கூல்டு க்ளோவ் பாக்ஸ், பெனோரோமிக் சன்ரூஃப் அப்படின்னு ஃபியூச்சரிஸ் வந்து போயிட்டே இருக்குது. அவ்வளோ இருக்குது சொல்லப்போனால். இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக மிட் ரேஞ்சில் வந்து இந்த கார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து ஒன் ஆஃப் தி ரிஃபைன்ட் இன்ஜின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்ஜின் வந்து அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. உங்களுக்கு வைப்ரேஷன் எதுவுமே இல்லை, கிளாட்டரிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ரோ நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸை தவிர எதுவுமே கேட்காது. அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்குது. கிரெட்டாவில் வந்து டோட்டலாக 19 வேரியன்ட்ஸ் இருக்குது. அந்த 19 வேரியன்ட்ஸில் டோட்டலாக 3 இன்ஜின் ஆப்ஷன் அண்ட் 5 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா 1.5 லிட்டர் பெட்ரோல், 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 லிட்டர் டீசல் அப்படின்னு 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்தோம்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் சிவிடி ஆட்டோமேட்டிக்கோட வருது. 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் வருது. அதில் வந்து மேனுவல் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் 1.5 லிட்டர் டீசல் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கோட வருது. ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் வந்து பேஸ் பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட்டுக்கு 11.5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் ஆஃப் தி லைன் 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் வந்து 21.46 lakhs. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூர். இப்போ நாம் டிரைவ் பண்ணுறது வந்து டாப் ஆஃப் தி லைன் டீசல் மேனுவல் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 19.71 lakhs ஆன் ரோட் கோயம்புத்தூர். இந்த காரோட மெயின் ரைவல்னு வந்து பார்த்தோம்னா கியா செல்டோஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்கோடா குசாக் மட்டும்தாங்க. மற்ற காசெல்லாம் வந்து ஒன்று இதோட ப்ரைஸ் ரேஞ்சை விட அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து மெயின் ரைவலாக கன்சிடர் பண்ண முடியாது. இந்த காரோட ஸ்டேரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூட்டர்ன் அடிக்கிறதுக்கும் டைட் ஸ்பாட்ஸில் பார்க் பண்ணுறதுக்கும் ஸ்டேரிங் வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் அதுவே நீங்கள் ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் இந்த காரோட ஸ்டேரிங்லேருந்து அந்தளவுக்கு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அதுவே நீங்கள் லார்ஜ் ஜென்ரேஷன் கிரெட்டா அண்ட் ஓல்டர் ஹுண்டாய் கார்ஸோட கம்பேர் பண்ணோம்னா ஸ்டேரிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாகவே ஹுண்டாய் கார்ஸோட ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இதை நாம் லாஸ்ட் i20 ரிவ்யூலேயே சொல்லியிருந்தோம். சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேக் டோர்ஸில் போகிறப்போ அண்டு பேட் ஹோல்ஸ் அங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டியது கிடையாது. சஸ்பென்ஷன் அது வேலையை பார்த்துக்கும் கரெக்டாக. பிகாஸ் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது.
சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ ஹைவேல போகிறப்ப ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெபிலிட்டியுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணப்ப ஹைவேல ஹை ஸ்பீட்ஸில் கார் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. பிரேக் அண்ட் ஏபிஎஸோட கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக் இருக்குது அப்படிங்கிறனால பிரேக் வந்து ரொம்ப அக்யூரேட் அண்ட் ஷார்ப்பாக இருக்குது. இந்த காரோட மெயின் காம்படிட்டரான கியா செல்டோஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இதே இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தான் ஷேர் பண்ணுது. பட் அதில் வந்து 1.4 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து மேனுவல் ஆப்ஷனும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் இதில் வந்து டிசிடி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இருக்குது. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 காருக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் செட்டப். கிரெட்டாவில் வந்து சாஃப்ட்டாக இருக்குது அண்ட் செல்டோஸில் வந்து ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேட் ரோட்ஸில் போகிறப்ப செல்டோஸோட ரைட் குவாலிட்டி வந்து கிரெட்டா அளவுக்கு நல்லா இருக்காது. பட் அதுவே ஹைவேல வந்து கார் வந்து இதை விட இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். முக்கியமாக கிரெட்டாவோட டாப் எண்டோட கம்பேர் பண்ணுறப்ப செல்டோஸோட டாப் எண்ட் வந்து நியர்லி 1.5 to 2 lakhs வரைக்கும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபியூச்சரைஸ் வந்து பார்த்தோம்னா 2 கார்லையுமே ஒரு சில ஃபியூச்சர்ஸ் தான் வேரி ஆகும். மற்றபடி எல்லா ஃபியூச்சருமே ஒன்றா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. பட் அதில் வந்து நார்மல் சன்ரூஃப் இருக்குது. செல்டோஸில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக 360 டிகிரி கேமரா அண்டு ஹெட்செட் டிஸ்பிளே எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு காம்படிட்டரை பற்றி பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்கோடா குசாக். அதில் வந்து ரெண்டுமே பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்டு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல். பட் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸ் வந்து பார்த்தோம்னா மோர் ஆர்லெஸ் டாப் எண்ட் வந்து கிரெட்டாவோட டாப் எண்ட் வர அதிகமாக தான் போகுது. ஃபியூச்சர் வைஸ் வந்து பார்த்தோம்னா கிரெட்டாவோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த காரில் வந்து ஃபியூச்சர் அவ்வளோவா கிடையாது. சொல்லப்போனால் இதில் இருக்க ஃபியூச்சர்ஸில் ஒரு 70% ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. பட் அந்த காரோட மெயின் ஹைலைட்னு வந்து பார்த்தோம்னா ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான். அது ரெண்டுமே வந்து ஹுண்டாய் அண்ட் கியா கார்ஸில் வராது. நீங்கள் ஏன் ஹுண்டாய் கிரெட்டா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்க கார் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் வந்து ஹுண்டாய் கிரெட்டா அண்ட் கியா செல்டோஸ் தான். பட் செல்டோஸோட சஸ்பென்ஷன் வந்து நம்ம ஊருக்கு செட் ஆகாது அண்ட் ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகம். ஸோ ஹுண்டாய் கிரெட்டா தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் ஹுண்டாயோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு நிறைய இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ரீசன்ஸ்னால தான் இந்த ஹுண்டாய் கிரெட்டாவோட வெயிட்டிங் பீரியட்னு வந்து பார்த்தோம்னா மோர் தென் 10 months வரைக்கும் போகுது. அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இந்த காருக்கு ஃபேன் ஆகிட்டாங்க.